ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான வாழைத்தண்டு புட்டு தான் செய்ய போகிறோம். வாங்க இந்த வாழைத்தண்டு புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்திங்கன்னா வாழைத்தண்டு புட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கடாய் பேன் எதுன்னு எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. ஒரு ஸ்பூன் உளுந்து, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் எல்லாத்துலேயும் போட்டுனா ஹெல்த்துக்கு நல்லது, டைஜஷனுக்கும் நல்லது. ஜீரகம் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இருக்க போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ பொடியாக நறுக்குன வாழைத்தண்டை போட்டுக்கலாம். நல்லா பொடியாக நறுக்கலாம். எவ்வளோ உங்களால் பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்கிக்கோங்க. உப்பு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வாழைத்தண்டில் எப்பயுமே உப்பு கொஞ்சமாக போட்டாலே அது சீக்கிரமாக கரிக்கும். அதனால் அளவோடு போட்டுக்கோங்க. நம்ம கடலைப்பருப்புலையும் போட்டு அரைக்க போகிறோம் புட்டுக்கு. ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி இது வேக வைக்கலாம். மூடி போட்டு இது வேகட்டும். கடலைப்பருப்பை ஒரு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணியை வடிச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். எப்பயுமே இந்த புட்டு மாதிரி ரெசிபிக்கு தண்ணி ஊற்றாத நல்லா குறைன்னு அரைக்கிறோம். எப்படி நம்ம மசாலா வடைக்கு தண்ணி ஊற்றாமல் அரைப்போமோ அது மாதிரி அரைக்கணும். ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை மிக்சியில் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். தண்ணி ஊற்றாத அரைக்கணும். அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா குறைன்னு இருக்குது. தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் இன்னொரு பேன் எடுத்துக்கலாம். அந்த பக்கம் வாழைத்தண்டு வேகத்துக்குள்ளே இதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு போடுறதுனால கொஞ்சோண்டு பெருங்காயம். இப்போ இந்த கடலைப்பருப்பை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இது நல்லா வெந்து கடாயில் ஒட்டாமல் எல்லாம் உதிரியாக வர வரையும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். கொஞ்ச நேரம் இது பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக விடுங்க. அது நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ஒட்டாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பலன்னு வரும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பாருங்கள். நம்மளோட கடலைப்பருப்பு நல்லா உதிரியாக கடாயில் ஒட்டாமல் வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டும் வெந்துருச்சு. இப்போ இந்த வாழைத்தண்டை எடுத்து இதில் போட்டுடலாம். வாழைத்தண்டை இதில் போட்டுடலாம். இப்போ இந்த வாழைத்தண்டி இதையும் கடலைப்பருப்பையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. சப்போஸ் உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா லைட்டாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சரியாயிடும். அவ்வளோதான், நம்மளோட ஒரு ஹெல்த்தியான வாழைத்தண்டு புட்டு ரெசிபி ரெடி. எப்பயும் ஒரே மாதிரி வாழைத்தண்டில் பொரியல் செய்யாமல் இது மாதிரி புட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த காரக்குழம்புக்கும் சாம்பாருக்கு கூட இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு செய்தெல்லாம் யார் செஞ்சு தருவாங்களோ அவங்கள செஞ்சு தர சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செஞ்சு பார்க்க சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.